இல்ல முதலமைச்சருங்களா? விஜய் தான் வருவார். எடப்பாடியார் தான். அடுத்த முதல்வரா மு.க.ஸ்டாலின் தான் வருவார். திமுக தான், ஸ்டாலின் ஐயா தான் வருவார். எடப்பாடியார் தான், ஸ்டாலின் தான் வருவார்னு எதிர்பார்க்கிறோம். தளபதி தான், ஸ்டாலின். தளபதி ஸ்டாலின் தான். மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் ஆட்சி அமைப்பார். ஸ்டாலின் தான். மு.க.ஸ்டாலின் தான் சார். விஜய் வருவார்னு எதிர்பார்க்கிறோம். தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவாரு. நாம எடப்பாடி தான் நினைக்கிறோம். மு.க.ஸ்டாலின் தான் வருவாரு. எடப்பாடியார் தான் வருவார்னு நினைக்கிறேன். பழனிசாமி அவர் தான் வருவாரு. விஜய் தான் ஜெயிக்கணும். எடப்பாடி தான் வாய்ப்பு இருக்கு. தளபதி தான். டிவிக்கு எடப்பாடி. ஸ்டாலின் தாங்க. நாங்க எடப்பாடி தான் வருவார்னு எதிர்பார்க்கிறோம். மறுபடியும் ஸ்டாலின் தான். எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான் வருவாரு. விஜய் தான் சார் வருவார். எடப்பாடி அவர்கள் ஆட்சி தான் அமையும். இபிஎஸ் எடப்பாடியார் தான் நல்லது செஞ்சாரு. இதுக்கப்புறம் அவரு தான் வரணும். எடப்பாடியார் பழனிசாமி தான். அன்புமே எடப்பாடியார் தான் வருவார்னு எதிர்பார்க்கலாம். எடப்பாடியார் முதலமைச்சரா வரும்னு எதிர்பார்க்கறோம் நாங்க. எடப்பாடியார் 100% ஷூரா தளபதி விஜய் தான் வருவாங்க. தளபதி விஜய் தான். டிவிக்கு தான். தளபதி விஜய் தான். எதனால? மக்களுக்கு நல்லது செய்யறன்னு இருக்காரு. அவர்தான் நிறைய சலுகை எல்லாம் கொடுத்திருக்காரு. மக்களுக்கு நிறைய செய்வாங்கன்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கடந்த 5 வருஷத்தை இவர் இன்னும் நல்லா பெட்டரா பண்ணுவாங்கன்னு மக்கள் இன்னும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இதனாலனா உங்க போன ஆட்சி வந்தாலும் நெசவு தொழில் நலிஞ்சு போச்சு. கைத்தறி நெசவுலாம் நலிஞ்சு போச்சு. திரும்ப இவங்க வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் மனசுல. அதனால இவங்க தான் வரணும் ஆசைப்படுறோம். எடப்பாடியார் தான் வரணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா மக்களுக்கான திட்டங்களை பல்வேறு தரப்பிலும் பயனடையக்கூடிய வகையில அரசாங்கத்தினுடைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும் போன்னு சொன்னா தமிழ்நாட்டுல அடுத்த முதல்வரா மு.க.ஸ்டாலின் தான் வருவாங்க. இதனால அவரும் நல்ல விஷயங்களை நல்லா செஞ்சுட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது. அதனால கண்டிப்பா திமுக தான். அத மாற்றமே கிடையாது. இந்த ஆட்சிக்கு போன ஆட்சி பரவாயில்லன்னு தோணுது. எதனால? நல்லது செய்யறாரு. எந்த பிரச்சனையும் இல்லை. அது லேடிஸ்ங்களுக்கு நிறைய செஞ்சிருக்காரு. 8000 ரூபாய் கூப்பன் வேற அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாம மகளிருக்கு 2000, ஓஏபி வயதானவர்கள் ஓய்வு திட்டம் அதுக்கு 2000. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. புதுசா யார் வந்தாலும் எல்லாரும் வரேன்னு சொல்றாங்க. எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இதனாலதான் மகளிருக்கு நல்ல திட்டங்களை கொடுத்திருக்காரு. அது இல்லாம எண்ணற்ற திட்டங்கள் நிறைய கொடுத்திருக்காரு. எப்பயுமே அவர் தான் நிரந்தர முதலமைச்சர் தான் மு.க.ஸ்டாலின் தான். பெண்களுக்காக நிறைய சலுகை செஞ்சிருக்காரு. இலவச பாஸ் மாசம் 1000 சரிங்களா. இப்ப காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருந்து எல்லாத்துக்குமே இலவச உதவி நிறைய செஞ்சிருக்காரு. அவர் தான் மீண்டும் நிரந்தர முதல்வரா வரணும். மாற்றம் வேணும் அரசியல்ல. வந்தா நல்லா இருக்கும். உறுதியா வருவாரு. மக்களுக்கான திட்டங்களை நிறையவே செஞ்சிருக்காரு. அதான் பெண்களுக்கு அதிகபட்சமாக நல்லா சலுகைகளை அறிவிச்சிருக்காரு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இது பண்ணிருக்காரு. அதனால கண்டிப்பா மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் நிச்சயமா 2026ல 2.0. அவருதான் எல்லாம் செஞ்சிருக்காரு. அதனால அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம். அவர் எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சிருக்கிறாரு. பெண்களுக்கு இலவச பேருந்து, விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் பெண்களுக்கான முக்கிய இதுங்கிறாரு. 26 அதை தொடரும். அவர் நல்ல ஒரு இது பண்ணிருக்காரு. திமுக ஆட்சி தான் தொடரும். எதனாலன்னா இவங்க எல்லாம் தள்ளுபடி பண்ணதோட சரி, அப்புறமெல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்படியே ஓடிட்டு இருந்துருச்சு. இந்த தடவை ஆட்சி மாற்றம் வந்தா கொஞ்சம் வரவங்க ஏதாவது செய்வாங்களான்னு தான். எத்தனையோ நல்லது செஞ்சிருக்காரு. அதை வச்சு சொல்றேன். அது ஒரு புது மாற்றம் வரணுங்கிறதுக்காக வேண்டியதான். தமிழ்நாடு எதிர்பார்க்கறது நம்ம தலைவர் தான், தளபதி தான். அப்புறம் யாரை நம்ப போறீங்க? எவ்வளவோ திட்டங்கள் செஞ்சிருக்காரு. அவரை மீறி யாரு வர போறான்னு மேல தமிழ்நாடு எப்பயுமே மேல அவர் கையில தான். அவரு ஆட்சி முன்ன நல்லா இருந்தது. மக்கள் மத்தியில இப்ப திமுக ஆட்சி நம்ம திருப்தியா இருக்கு. எதனாலன்னா அவரோட நடவடிக்கைகள் பிடிச்சிருக்கு. புதுசா வராரு. ஒரு டைம் வாய்ப்பு தரலாம், அவ்வளவுதான். அவரு தான் எல்லாம் செஞ்சாரு. அம்மா நிறைய இவரெல்லாம் எதுவும் செய்யல. ஸ்டாலின் மகளிர்களுக்கு உதவி தராங்க. மருத்துவ காப்பீடு தராங்க. இவ்வளவு சலுகை பண்றீங்க.
மீண்டும் அவங்களே வந்து நல்லா இருக்கும். அவர் நாட்டுக்கு நல்லது செய்யறாரு, நிறைய இலவச திட்டம் இருக்கிறாரு. எங்களுக்கு அவங்க ஆட்சி பண்றது பிடிச்சிருக்கு, அதனால நாங்க விரும்புறோம், அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர் ஆட்சி மாறி வந்தா நல்லா இருக்கும். அதனாலனா அவருதான் இப்ப புதுசா வந்து என்ன செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. அவரையும் நம்புவோம், அவரு பண்ணுவாரான்னு நானு. எதனால விவசாயிகளுக்கு நல்லது பண்றாரு, அதனால எடப்பாடி ஆட்சி தான் வரும். ஸ்டாலின் ஆட்சி துரோக ஆட்சி, அதனால ஸ்டாலினுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக எதுவும் வராது. 11 அரசு மருத்துவமனை கொண்டு அவருக்கு கிடைச்ச சான்ஸ்ல குடிமரத்தை திட்டத்தெல்லாம் நிறைய கொண்டு வந்தாரு. இந்த திமுக ஆட்சியில எதுவுமே விலைவாசி ஏறி போச்சு, எல்லாமே ஏறி போச்சு. அவர் வந்து நல்ல திட்டங்களை பண்ணிருக்காரு. போன 4 வருஷத்துல மக்களுக்கு எல்லாமே சலுகை நல்லா பண்ணிருக்காரு. அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இவரும் பண்ணிருக்காரு. 100% ஷோரா தளபதி விஜய் தான் வருவாங்க. என்ன காரணம்? அவங்க நிறைய திட்டத்தை கொண்டு வராங்க, புதுசா மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஊழல் பண்ணணும்னு நினைக்கல. அதனால அவங்கதான் வருவாங்க கண்டிப்பா. என்ன காரணம்? அவர் மக்கள் எல்லாம் நல்லது செய்யறாரு, எல்லாமே பண்றாரு, அதனால விஜய் தான். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.